ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதாஸ் விழா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டீ கடையிலலாம் உள்ள கஜட்டான்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஆட்டுக்கால் கேக்குன்னு சொல்லுவாங்க, ரவா கேக்குன்னு சொல்லுவாங்க, இனிப்பு போண்டான்னு சொல்லுவாங்க, இனிப்பு கேக்குன்னு சொல்லுவாங்க. அது நல்லாயிருக்கும். டீ சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த கேக்கு ஒன்று வாங்கி சாப்பிட்டுட்டு டீ சாப்பிட்டாக்கா ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த கேக்கு தாங்க இப்போ வந்து நான் அதை எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு அந்த கஜட்டா செய்கிறதுக்கு பொருள் எடுத்து வச்சுருக்கேன். அது ரொம்ப அதிக ப்ராசஸ்லாம் கிடையாதுங்க. சிம்பிளான வீட்டில் உள்ள பொருள் மட்டும் தான். இதில் வந்துட்டு நீங்கள் முட்டை போடுற மாதிரி இருந்தாலும் போடலாம், முட்டை போடாமல் கூட நீங்கள் செய்யலாம். நான் ஒரே முட்டை ஆனால் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 கப்பு மைதா மாவு எடுத்துருக்காங்க. வந்து ரவா 1 கப்பு மைதா மாவுனா அதில் பாதி தான் வந்துட்டு ரவா போடணும். 1/2 கப்பு ரவா எடுத்துருக்கேன். அதேமாதிரி சுகர் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை வந்துட்டு 1/2 கப்பு தான் போடணும். உங்களுக்கு வந்துட்டு 1 கப்பு மைதானா 1/2 கப்பு ரவா, 1/2 கப்பு சர்க்கரையை வந்துட்டு அதிகமாக போட்டுறக்கூடாது. சர்க்கரை வந்து அதில் பாதி தான் போடணும். இது வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா. இந்த பேக்கிங் சோடா இப்போ உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஆப்ப சோடா இருக்குங்களா, அது கூட எடுத்துக்கலாங்க. இது கொஞ்சம் போட்டு தாங்க அவனும் போட்டால் தாங்க அந்த டேஸ்ட்டு வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏலக்காய் பொடி வச்சுருக்கேன். ஒரே ஒரு முட்டை. இது எப்போதுமே ஸ்வீட் செய்யும்போது கொஞ்சமாக சால்ட்டு அது சேர்த்துக்கிட்டோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா எடுத்து கொடுக்கும். அதுக்கு தாங்க இதை வந்து ஃபஸ்ட்டு இந்த சுகரையும் ரவாவையும் நம்ம வந்துட்டு மிக்சியில் ஒரு அடி அடிச்சுட்டு வந்துடலாம். அப்படியே சுகரை போட்டோம்னாக்கா உங்களுக்கு கரையாது. மிக்சியில் அடித்து மாவாக கலந்து நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சீக்கிரமே அது நல்லா கரைஞ்சிடும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம மிக்சியில் அந்த ரவாவையும் சுகரையும் நம்ம அடிச்சுட்டு வந்துடலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துங்க. இந்த பாருங்கள், சர்க்கரை போட்டுடுறேன். வறுத்த ரவா வறுக்காத ரவா எது வேணாலும் போட்டுக்கலாங்க. அவ்வளோதான். இதை நுணுக்கிட்டு வந்துடலாம். ஏலக்காய் பொடி உங்கள்கிட்ட இல்லைனாக்கா நீங்கள் ஏலக்காய் 2 இதில் போட்டு கூட நீங்கள் அடிச்சிடலாம். அப்படியே இந்த பாருங்க அடிச்சிட்டு வந்தாச்சு. ரவா வந்து உங்களுக்கு ரொம்ப அரைப்படாது, சர்க்கரை தான் நல்லா அரைப்பட்டுரும். ரவா வந்து கொஞ்சம் குறகுறப்பாக தான் இருக்கும். அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை அப்படியே கொட்டிக்கலாம் ஒரு பவுலில். அடுத்து மைதா போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஏலக்காய் பொடி, இந்த சோடாப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். நான் எடுத்து வச்சதில் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். பாருங்கள், எடுத்து வச்சுருந்ததில் கொஞ்சமாக தான் போடுறேன், ரொம்ப போட வேணாம். அவ்வளோதான். இப்போ முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். அவ்வளோதாங்க. இந்த பாருங்கள், முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றியாச்சு. இப்படியே நம்ம கலக்கிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிங்க. இந்த சர்க்கரை வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் இலக்கி கொடுக்கும். அதனால் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இப்போயே தண்ணி ஊற்றிடாதீங்க. கொஞ்சமாக வந்துட்டு இதை நல்லா கிளறிட்டு தண்ணி தேவைப்பட்டால் நீங்கள் வந்து ஒரு 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிட வேணாம். நான் இப்போ கலக்கிடுறேன். இந்த பாருங்கள், முட்டையும் இந்த சர்க்கரையுமே வந்து இப்படியே விழுத அளவுக்கு தண்ணி இருக்குது. இந்த பாருங்கள், இதுவே இந்த அளவுக்கு இந்த பாருங்கள் இப்படி தண்ணி இருக்குது. நம்ம இதில் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் தண்ணி ஊற்றி இப்போ நான் கலந்துடுறேன். இந்த பாருங்கள், நான் வந்து எப்படி கலந்து வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு கெட்டியாக, ரொம்பவும் லூஸாக இல்லாமல் ரொம்பவும் டைட்டாக இல்லாமல் இந்த அளவுக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எடுத்து வச்சிங்க. இது பிணைஞ்சு வச்சிடலாம். இப்போ இதில் முட்டை போட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க. நீங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னாக்கா இதில் முட்டைக்கு பதிலாக நீங்கள் பால் காய்ச்சி ஆற வச்சுருக்க பால் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் கலந்துக்கலாங்க. இல்லை பாலும் ஊற்றாமல் வெறுசாக கூட நீங்கள் செய்யலாம். பால் ஊற்றினா கொஞ்சம் நல்லா டேஸ்ட் வரும். நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்லன்னா நீங்கள் அதை மாதிரி வந்துட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம். நான்வெஜ் சாப்பிட்றவங்க விருப்பப்படுறவங்க முட்டை போட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க. இது வந்துட்டு நல்லா ஒரு 1/2 மணி நேரம் நான் மூடி வச்சிடறேன். அப்படியே இல்லைங்க, ஒரு 1/2 மணி நேரம் மூடி இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம போடலாம். இதுக்கு எண்ணெய் வந்து தேவைப்படுங்க. நான் என்ன சொல்ல மறந்துட்டேன், பொரிக்கிறதுக்கு எண்ணெய் தேவைப்படும். ஓகேவா? சரிங்க. அது 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ 1/2 மணி நேரம் ஆச்சு. மாவு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க. இந்த பாருங்கள், இந்த பாருங்கள் இப்படி இருக்குது. கரெக்டாக அந்த ஸ்டேஜ் தாங்க போடுறதுக்கு கரெக்டான ஸ்டேஜ். ஓகே, இப்போ நம்ம போட்டுடலாம். எண்ணெயை காய வச்சிடலாம். எண்ணெய் வந்து ரொம்ப வந்து காய வைக்க வேணாங்க. ரொம்ப கொதிக்கிற மாதிரி இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு மாவாக இருக்கும், உள்ளே மாவாக இருக்கும், வெளியில் வந்துட்டு ரொம்ப செவந்து போன மாதிரி ஆகிடும். இப்போ எண்ணெய் வந்துட்டு இது நல்லா சூடாகிடுச்சு. இப்போ வந்து நான் போட்டுடுறேங்க. கையில் உங்களுக்கு தொட்டுக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா கையில் உங்களுக்கு பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கிட்டு இந்த பாருங்கள், இதை மாதிரி எடுத்து அப்படி போடுங்க. ரொம்பலாம் உருட்டவும் வேணாம். இப்படி எடுத்து இப்படி போடுங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுக்க வேணாம். ஸ்டவ்வு கொஞ்சம் ஸ்லோவாகவே இருக்கட்டும். அதுவாகவே அப்படியே மேலே வந்துட்டு உங்களுக்கு வரும். அப்போ வந்து பரட்டி போட்டுக்கலாங்க. உடனே பரட்ட வேணாம். இந்த பாருங்கள், தானாகவே இப்போ வந்துட்டு எண்ணெயிலேருந்து தானாகவே இது மாதிரி எம்பி வருது. இப்போ வந்துட்டு திருப்பி போடலாம்.
கொஞ்சம் நேரம் வேகட்டும். பாருங்கள் எப்படி நல்லா வெடிச்சு வெந்து வருது பாருங்கள். பாருங்கள் இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கட்டும், எடுத்துடலாம். எல்லாம் இப்படி திருப்பி திருப்பி விடுங்க, அப்போ தான் நல்லா உங்களுக்கு உள்ளேயும் நல்லா வேகும். இதை பாருங்கள் இப்போ நல்லா வெந்துருச்சுங்க, கலரும் நல்லா மாறிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ பாருங்கள் டீ கடை கஜடா ரெடி பண்ணியாச்சு. சூடாக இருக்குங்க. இந்த பாருங்கள் சுட சுட இருக்குது. கொஞ்சம் ஆறட்டும். இதேமாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பாருங்கள் எப்படி நல்லா வெடித்து வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்கும். இது சாப்பிட்றதுக்கு நல்லா வந்துட்டு முறுமுறுன்னு இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள் நீங்களும். இதுமாரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க. பாருங்கள் கஜடா வந்துட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு ஆறிடுச்சு. இந்த பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். உள்ளே நல்லா முறுமுறுப்பாக எப்படி இருக்குது பாருங்கள். சாப்பிட்டு பார்க்கலாமா? பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். உள்ளே நல்லா முறுமுறுன்னு இருக்குது. சூப்பராக இருக்குது. ஓகேங்க, ஆற வச்சு உங்களுக்காக நான் இப்போ வந்துட்டு நான் சாப்பிட்டு காட்டுறேன். ஃபஸ்ட்டு சூடாக இருந்துச்சு. ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.